இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, அந்த சாப்பாடு உள்ள போகுது, என்ன பொருள் சாப்பிட எல்லா பொருளுமா சேர்ந்து அந்த உடல் இருக்குது. உண்மை, கண்டிப்பா. இப்ப நம்ம இது கூட நம்மளுக்கு புரியல. எல்லா பொருளும் நம்ம சாப்பிடுறோம், கேரட் பீன்ஸ் சாப்பிடுறோம், கத்திரிக்காய் சாப்பிடுறோம், அவரைக்காய் சாப்பிடுறோம், முருங்கை எல்லாமே சாப்பிடுறோம். அது எல்லாமே பாருங்க சரியா மாறி இருக்குது. ஆமா, அதுல இருந்து ஒரு ஒரு மூலக்கூறு சரியா மாறி இருக்குது, அதுல ஒரு மூலக்கூறு ரத்தமா மாறி இருக்குது, அதுல இருந்து ஒரு மூலக்கூறு நிறமா மாறி இருக்குது, அதுல இருந்து ஒரு மூலக்கூறு ஆற்றலா மாறி இருக்குது. எல்லாமே மாறி இருக்கு. அப்ப இது எப்படி எப்படி மாறுது பாருங்க. ஆனா அது காய்கறி தான். இப்போ அந்த பசி வந்ததுனால அதை எடுத்து நீ போட்டு அதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குற. அந்த மாற்றம் உனக்குள்ள போய் இன்னும் ஒரு மாற்றம் இந்த உடலை வளர வைக்குது, உன்னை பார்க்க வைக்குது, உன்னை கேட்க வைக்குது, உன்னை அறிவாக்க வைக்குது, உன்னை அடுத்த விஷயத்தை சிந்திக்க வைக்குது. இது எல்லாத்தையும் எது பண்ணுச்சு? அது உள்ள போன அந்த ஒரு உணவு பண்ணுச்சு. இப்ப மாற்றத்துக்கான பயணம்ன்றது பசி. ஒரு பசி வந்து மாற்றத்துக்கான பயணம். இந்த உடலை நீ சாப்பிட்ட உடனே, இந்த உடல் நீ பசிக்கு நீ சாப்பிட்ட உடனே இந்த உடல் கொஞ்சம் வளரும், கொஞ்சம் பருமலாகும். ஆகுதா? கொஞ்சம் கண்ணு பளிச்சுன்னு தெரியும், கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் நல்ல சத்தான பொருளை சாப்பிட்டா அறிவு கொஞ்சம் அதிகமாகும். உண்மைதானே? இன்னும் கொஞ்சம் சரியான ஆரோக்கியமா கொஞ்சம் அழகாயிடுவேன். உண்மைதானே? இப்ப இதெல்லாம் நடக்குது பாருங்க. இப்போ மாற்றத்துக்கான பயணம். அந்த பொருள் மாறி மாறி இங்க வந்து உன் வயிற்றுக்குள்ள போய் அது உடம்புல சதையாவும் ரத்தமாவும் உடலே மாற்றமாகுது. இப்போ பசி என்பது என்னன்னா மாற்றத்துக்கான பயணத்துக்கான ஒரு சுழற்சி நடக்குது நம்ம உடம்புக்குள்ள. மெயினான ஒரு சுழற்சின்றது பசி. நிச்சயமாங்க. மெயினான மாற்றத்தை நோக்கிய பயணத்துல மெயினா நடக்கிறது பசின்ற ஒரு நிகழ்வு வயிற்றுல வந்ததுனால அதை வச்சுதான் இங்க மொத்த உலகத்தின் சுழற்சியை. கண்டிப்பாங்க. மொத்த சுழற்சியுமே ஒரு உணர்வு இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆனா அது எதுக்குன்னா மாற்றத்துக்கான பயணத்துக்கோசம் பசி. மாற்றத்துக்கான பயணத்துக்கான மெயின் வேற பசி தான். அந்த பசின்ற ஒண்ணு உள்ள தோணுன்னு அதுக்கான விஷயத்தை நீ உருவாக்கி வச்சுக்கிற. அதை எடுத்து இது உள்ள போடு, இது வந்து உடலா மாறி ஆற்றலா மாறி அறிவா மாறி இது ஒரு செயலை செய், இது ஒரு மூவட்ல போகும். இந்த நிகழ்வு ப்ராசஸ் நடந்து வரும். இது எதுக்குன்னா எல்லா பொருளுமே மாற்றத்துக்கான பயணம். அந்த மாற்றத்துக்கான பயணம் ஒரு மனித தேகத்துக்குள்ள பசியா வந்து அந்த பசி அதுக்குள்ள எல்லா பொருளும் உள்ள போய் இது உடம்புல ஒரு ஆற்றல் கிரியேட் ஆகி, அறிவு கிரியேட் ஆகி, சத்து கிரியேட் ஆகி, இது வந்து ஒரு பெரிய அடுத்த இது இல்லாம ஆக்கக்கூடிய ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு போறதுக்கான பெரிய அறிவை கொடுக்கறதுக்கான வேலையை பசின்ற ஒரு விஷயம் பண்ணுது. கண்டிப்பா புரியுதுமா சொல்றது? இப்பதான் சொன்னீங்க, இவ்வளவு இந்த பசிக்கு நீ உணவு சாப்பிட்டு உடலை வளர்க்குற. இதே ஒருத்தர் பசிக்கு நீ அந்த உணவு கொடுக்கும் போது உனக்கிட்ட அறிவு வளருது. நிச்சயமாங்க. புரியுதுல? அன்பு வளருது. இந்த அன்பு நிமித்தமா இந்த மாற்றத்தை நோக்கிய பயணம் சொன்ன மாதிரி இந்த மாற்றத்தை நோக்கிய பயணத்துக்குள்ள போய் இந்த மாற்றமே இல்லாத, இந்த மாற்றம் நோக்கிய பயணம்னு ஒண்ணு இல்லாத முடிவு பண்ணக்கூடிய ஒரு செயலுக்கோசம் இவ்வளவு மாற்றம் நடந்தது. இதுல மெயினான இப்போ ஒரு பெரிய அந்த மாற்றத்தை நோக்கிய பயணத்துக்குள்ள போற ஒரு நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ள போற அந்த உணவு பசி தான்.